ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் சாமிக்கு ஒரு விசேஷத்துக்கு மாலை கட்டும்போது ரொம்ப வித்தியாசமாக அழகாக மாலை கட்டி போட்டோம்னா நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாருமே ரசிப்பாங்க. வித்தியாசமான மாலையோட சாமியை பார்த்து ரசிக்கிறதுல எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம். இந்த மாலை கட்டுறதுக்கு செம்பருத்தி பூவு, மகிழம்பூ இலை, இதுக்கு பதிலாக வெத்தலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சங்கு புஷ்பம், இந்த பூ 5-6 இதழ்களோட ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை நூல், முதல்ல மகிழம்பூ இலையோட காம்புகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்டூலில் நூலை போட்டு அப்படியே காலில் கட்டுற மெத்தட் படி 2 நூலை ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 3 இன்ச் கேப் விட்டுட்டு மேலே போட்டு இந்த கேப்புக்குள்ளே வெளியில் எடுத்தோம்னா நாட் விழுகும். இதை போல் 2 நாட் போட்டுக்கலாம். 2 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மகிழம்பூ இலையை எடுத்து சென்டரில் ஒரு செம்பருத்தி பூவை வச்சு அப்படியே 2ஆக மடிங்க. கீழே உள்ள இலை கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே சுருட்டுங்க. அப்படியே சுற்றி டைட்டாக பிடிச்சிட்டு 2 நூலுக்கும் இடையில விட்டு இந்த காம்பில் நாட் விழுகிற மாதிரி நல்லா டைட்டாக 2 நாட் போடலாம். நூலை அப்படியே தூக்கி 2 நூலுக்கும் மேலே போட்டு நடுவில் விழுகிற அந்த கேப்பில் வெளியில் எடுக்கணும். இப்போது கட்டியாச்சு. அடுத்ததாக சங்கு புஷ்பம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சங்கு புஷ்பம். 5 இதழ்கள் இருக்குது. இதையும் வச்சு அந்த காம்பு பகுதியை நல்லா சேர்த்து சுற்றிக்கோங்க. காம்பில் முடிச்சு விழுகிற மாதிரி நம்ம போடணும். அப்போ தான் மாலை பிரியாமல் இருக்கும். காம்போட எண்டில் முடிச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 நாட் போட்டுக்கலாம். இந்த மகிழம்பூ இலைகளுக்கு பதிலாக நாம் வெத்தலை கூட யூஸ் பண்ணலாம். செம்பருத்தி பூ நல்ல விரியக்கூடிய பூ தான் இது. ஆனால் இதை பாதி பாகத்தை நம்ம உள்ளே வச்சு அப்படியே சுருட்டிடுறதால இந்த பூ சீக்கிரம் வாடவும் வாடாது. பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்கும். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக காலையில் மலர்கிற பூ மாதிரி அப்படி பாதி மலர்ந்ததோடு இருக்கும். மாலையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த கலர்ஸ் 2மே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு. ரெட் அண்ட் ப்ளூ. உங்களுக்கு பார்க்குறதுக்கு பேப்பர் பூ மாதிரியோ இல்லை பிளாஸ்டிக் பூ மாதிரியோ தெரியுது. ஸ்டார்டிங் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம ஃபினிஷிங்கும் செம்பருத்தி பூவை வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாலை கட்டுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டி முடித்த பிறகு இந்த கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க இலையை நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதை ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் ரொம்ப அழகாக நீட்டாக மாலையை கொண்டு போய் நம்ம சாமிக்கு போட முடியும். இன்னும் நான் போஸ்ட் பண்ணியிருக்க மற்ற மாலையோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.